தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதிசி மர்லேனா. யார் இவர்? ஏன் இப்பொழுது புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்டாயம்? புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் செப்டம்பர் 13ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். இதையடுத்து செப்டம்பர் 15ஆம் தேதி ஆம் ஆத்மி கட்சி முக்கிய நிர்வாகிகளிடையே கூட்டத்தில் பேசிய பொழுது எவரும் எதிர்பாராத விதமாக முதலமைச்சர் பதவியை தான் ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் வாக்களித்துத்தான் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வேன் என்று சூளுரைத்தார். இந்நிலையில் அவர் அடுத்த முதல்வர் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. தற்பொழுது டெல்லியின் கல்வி அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகிற, கடந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லாத போது சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய டெல்லியின் சமீபத்திய வரவான அதிசி அவர்களை டெல்லி முதல்வராக, டெல்லியின் 8வது முதல்வராக, 3வது பெண் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். யார் இந்த அதிசி? தற்பொழுது 44 வயதாகும் அதிசியின் பெற்றோர்கள் இருவருமே டெல்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள். 2001ஆம் ஆண்டு இளங்கலை வரலாறும் அதற்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் உதவி பெற்று முதுகலை வரலாறு படித்துள்ளார். இவரது முழு பெயர் மார்க்சும் லென்னும் இணைந்து வந்த மர்லேனா சிங் என்பதுதான். பிறகு அரசியலுக்காக அதிசி என மாற்றிக்கொண்டார். 2013 சமூக ஆர்வலராக இருந்து அதிசி ஆம் ஆத்மி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். கொள்கை திட்டத்தில் இவருடைய பங்கு மிக முக்கியமானது. மத்திய பிரதேசத்தில் நடந்த ஜல் சத்தியகிரகத்திலும் கடந்து கொண்டார். அதே போல 2015 18 வரைக்கும் டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவினுடைய கல்வித்துறைக்கு தொடர்ந்து ஆலோசனைகள் வழங்கி வந்தார். 2019 டெல்லி கிழக்கு தொகுதியிலும் பாஜக வேட்பாளர் கௌதம் கம்பீரிடம் 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். இதுதான் அவருடைய முதல் தேர்தல் அரசியல். அதன் பிறகு 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தெற்கு டெல்லியில் உள்ள கல்காஜி தொகுதியில் பாஜகவை எதிர்த்து களம் கண்டு 11,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்பொழுது கல்வி, பொதுப்பணித்துறை, கலாச்சாரம், சுற்றுலாத்துறை ஆகியவற்றின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். டெல்லியில் மிக பரவலாக அறியப்படுகிற ஹாப்பி ஸ்கூலிங் என்று ஒன்று சொல்வார்கள். அதற்கு அது இந்தியா முழுவதும், ஏன் தமிழ்நாட்டிலிருந்து கூட அமைச்சர்கள் சென்று அதை பார்வையிட்டு வந்தார்கள். அந்த வகையில் அதிசி மிக பிரபலமானவர். டெல்லியின் 8வது முதலமைச்சராக 1956 1993 வரை அங்கு முதலமைச்சர் பதவி இல்லை. அதற்கு பிறகு 2 பெண் முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்று பாஜகவினுடைய சுஷ்மா ஸ்வராஜ், மற்றொன்று காங்கிரசினுடைய ஷீலா தீட்சித். டெல்லி வரலாற்றில் மிக அதிக முறை முதலமைச்சராக இருந்த பெருமையும் ஷீலா தீட்சித்திற்கு உண்டு. அதற்கு பிறகு தற்பொழுது அதிசி அவர்கள் 3வது பெண் முதலமைச்சராக அமர இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தற்பொழுது கால கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அவர் சிறையிலிருந்து எத்தனையோ முயற்சிகளுக்கு பிறகு மக்கள் நலப் பணிகளை செய்ய முடியாமல் அவர் தடுத்ததால் வேறு வழி இல்லாமல் அவர் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார். வருகின்ற 2025 பிப்ரவரி 17ஆம் தேதி வரை டெல்லி சட்டமன்றத்தின் ஆயுள் காலம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆளும் கட்சி நினைத்தால் 6 மாதத்திற்குள் தேர்தல் வரும் முன்பு சட்டமன்றத்தை கலைத்து தேர்தலை சந்திக்கலாம். அந்த திட்டமும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருப்பதாக தெரிகிறது. எனவே தற்பொழுது மக்கள் மத்தியில் அனுதாபத்தை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கலாம். அதே வேளையில் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற நிபந்தனைகள், அவர் முதல்வர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது என்கின்ற கட்டாயத்தின் காரணமால் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய முதல்வர் பதவியை அவர் பின்வாங்கி இருக்கிற அதே வேளையில் ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை மக்கள் முன்னால் நிறுத்துவதன் மூலம் மீண்டும் தன்னுடைய அரசியல் அந்தஸ்தை அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். காலம் என்ன செய்கிறது என பார்ப்போம்.